ஜெயித்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே. மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. யெகோவாயீரே, 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 யெகோவாயீரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் உரைத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், வெளிச்சம் உண்டாக கடவது. லெட் தேர் பி லைட். எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை உரைக்கிறார் என்று சொன்னால், அதற்கு முன்பாக இருக்கிற வசனம் சொல்கிறது, 2ஆம் வசனம், பூமி ஆனது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே கூட இந்த நாளிலே எப்படிப்பட்டதான இருள் காணப்படுகிறது? குடும்பத்தை சூழ்ந்திருக்கிற இருள், தனிப்பட்ட வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிற இருள், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கின்ற இருள் நீங்க வேண்டுமானால், ஒருவேளை அவைகள் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்குமானால் கலங்காதிருங்கள். கர்த்தருடைய உரைக்கப்பட்ட வார்த்தை இன்றைக்கு உங்களை நோக்கி வருகிறது. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன உடனே அந்த இடத்திலே வெளிச்சம் உண்டானது. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வெளிச்சத்தை கொடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நீ 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில் இறங்கி வந்ததற்கு முன்பாக ஆதியிலே இருள் சூழ்ந்த இடத்தில் வெளிச்சம் உண்டாக கடவது என்று உம்முடைய வார்த்தையை நீர் உரைத்தீர். வெளிச்சம் உண்டானது. இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருள்கள் நீங்கி வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை உரைக்கும் பொழுது அது நிறைவேற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உம்முடைய பிள்ளைகள் மாற கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.